வணக்கம் சார். ஆக்சுவலாக என் பேர் வந்து சுரேஷ். சுரேஷ், பெங்களூர். நான் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட சவர்மா கடை இருக்குது. ஆள் வந்து தேடிட்டு இருந்தேன். சரி, யாரோ தேடுற பதில் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம். நம்ம கற்றுக்கணுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு சர்ச் பண்ணேன், யாராவது சொல்லித் தருவா இருக்காங்களான்னு. போட்ட இதுலேயே இந்த அகாடமிக்கு தான் வந்தது. ஸோ அந்த அகாடமிக்கு டைரெக்டாக வீடியோஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸ் பார்த்த உடனே ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தது அந்த வீடியோலாம் இருந்தது. வித்தின் செகண்டில் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண அடுத்த 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃபோனை ரிசீவ் பண்ணீங்க. ரிசீவ் பண்ணி இது மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுன்னு தான் போவீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது நீங்கள் சொன்ன உடனே. பட் நான் ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கினேன். சரி, டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்றும் பார்த்தேன். பட் எனக்கு என்னவோ நீங்கள் பேசுனது உங்களை இது வந்து பிடிச்சிருந்தது. மறுநாள் நீங்களே கால் பண்ணீங்க, என்ன சார் எதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்டீங்க. பட் எனக்கு அன்றைக்கே முடிவு பண்ணேன், பட் போகணும் அப்படின்னு சொல்லி. சரி, யாருக்கோ எங்கேயும் போகும்போது உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? சென்னைன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா. நான் இங்கே இருந்து தான் பெங்களூர் போயிட்டு செட்டில் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்ககிட்டே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நல்லா அப்ரோச் கொடுத்தீங்க. வந்த முதல் நாள்லேயே எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் மெயின். நான் ஒரு நாள்லேயே தெரிஞ்சுக்கிறேன்னா அப்போ சொல்லிக் கொடுக்கணும் தான் மெயின். யாருமே இப்போ நானே சொல்லிக் கொடுத்தனாலும் அவங்க ஒரு நாளில் பிக்கப் பண்ணுறதா இல்லை 2 நாளில் பிக்கப் பண்ணுறதான்றது அவங்களோட பொறுத்து இல்லை, சொல்லிக் கொடுக்குறவங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நான் லேர்ன் நல்லா பண்ணினேன். இன்றைக்கி வந்தேன், செஞ்சேன். காலையில் வந்தோடனே வர சொன்னீங்க. நீங்கள் அந்த வெயில் பார்க்காம கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அது செஞ்சதில் கொஞ்சம் திருப்தி. இனி நான் பண்ணதில் உங்களை தான் நீங்கள் தான் சொல்லணும், நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் நேற்றே ஃபுல்லாக நல்லா சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் அவங்களை தனியாக விட்டேன்ல, தனியாக விட்டீங்கன்னா நீங்கள் அதை விட பெட்டராக பண்ணீங்க. 100% ஒரு மாஸ்டர் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுதான் உங்ககிட்ட அதுதான் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அனுபவம்னா நான் சமையல் செய்யறதுல அனுபவம். பிரியாணி பண்ணுவேன் கொஞ்சம். அதனால எனக்கு கொஞ்சம் ஃபுட்டுனா ரொம்ப பேசிக்காக தெரியும். ஸோ அதை நீங்கள் சொல்லி கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுங்க. நான் இல்லை, நீங்கள் இனிமேல் யார் வந்தாலும் சரி அந்த அளவுக்கு அருமையாக சொல்லி தருவார் சாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாருன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா கூட கேட்க சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ண எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட நான் ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சார், நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்தி பையனை வச்சு பண்ணியிருந்தேன். அந்த டேஸ்ட்டை விட நீங்கள் கொடுத்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் சாப்பிட்லாம், சின்ன பசங்கலேருந்து பெரியவங்களையும் நல்லா சாப்பிட்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கற்றுட்டு நினைக்கிறேன். போயிட்டு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதே வீடியோவில் என்ன போஸ்ட் பண்ணுங்க. சரி, ஒரு சில கொஸ்டின் இப்போ எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது 3 days ட்ரைனிங் சொன்னேன். அப்போ நினைச்சிங்களா 3 நாள் கற்றுக்கலாம்னு? இல்லை, நான் நினைக்கல சார். பட் இன்னும் சார் 3 நாள்லேயே முடிச்சிருந்தாரு. அப்போ ஏதோ சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் கேரளாவில் நான் சர்ச் பண்ணேன். கேரளாவில் சர்ச் பண்ணும்போது அவங்க 16 நாள் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க டிஷ் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. அதுக்கு தேவையானது ஒரு 2 டிஷ்னாலும் அது நான் நல்லா செஞ்சாவே போதும் மக்களுக்கு. அந்த இதில் வந்தேன். பட் நான் 2 நாளே கற்றுப்பேன்னு எனக்கு தெரியாது. கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னேன். பட் நீங்கள் சொன்னாதான் நான் கிளம்பணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியணும் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லி. புரியுது. இல்லை, நீங்கள் நேற்றே நான் பார்த்தேன் நேற்றே நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க. இன்னைக்கு வந்து இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஆமாம் சார், கண்டிப்பாக எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த இன்னும் 3 நாள் எடுத்தாதான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்கிரீடியன்ஸ்லாம் எப்படி ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். அதான் சொல்கிறேன், அந்த ஈஸியாக இருக்கனால தான் நான் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இதே கொஞ்சம் டஃப்பா இருந்ததுன்னா, டஃப்பானு இல்லை, அதுதான் இன்கிரீடியன்ஸ், வேற எதுவும் இல்லை. நீங்க வேற சிம்பிளா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. ஸோ இதுவே போதும் மக்களுக்கு. இது டேஸ்டா நல்லா ஃபுட்டு கொடுத்தாவே அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இது சர்டிஃபிகேட் மட்டும் தரேன், வாங்கி. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம். வீடியோ தானே போகுது.